வனடா பாய்ஸ் உடம்பு மாற்று சீரீஸில் எனக்கு நாள் 75 தான். கருப்பு காப்பி போகலான்னு காலையிலே போனோம் நண்பர்களே. டீ கடைக்கு சரியான வைப்பு, பேக்ரவுண்டில் முருகன் சாங்கை போட்டு சூப்பராக இருந்துச்சு. சரி கருப்பு காப்பியை முடிச்சுட்டு ஜிம்முக்குள்ளே போகிறேன். கரண்ட் கட்டு நண்பர்களே. என்ன கதைனே ஒன்றுமே புரியலை. சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன் நண்பர்களே. வார ரொட்டீன் படி இன்றைக்கி நமக்கு லாட்டு தான் நண்பர்களே. லாட்டில் ஒரு 5 ஒர்க் அவுட் தான். பக்காவாக பொறுமையாக ஃபீல் பண்ணி போட்டேன் நண்பர்களே. ஒவ்வொரு ஒர்க் அவுட்டையும் நீங்களே பாருங்கள், போடுற விதமே பக்காவாக இருக்கும். ஒர்க் அவுட் ரொம்ப முக்கியமான ஒன்று தான் நண்பர்களே. பொறுமையாக போட்டோம்னா அது பக்காவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணேன் இப்போ தான். சரி அதனால் பொறுமையாக தான் போட்டுட்டு இருந்தேன். எல்லா ஒர்க் அவுட்டும் பக்காவாக போயிட்டுருக்க சொல்லி நண்பர்களே என்ன கதைன்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கனால டயட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. வெயிட் லாஸ் இன்க்ரீஸ் ஆகுது, குறையுது, அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. அதனால் நாளைய வீடியோவில் வந்து உணவில் ஒரு மாற்றம் இருக்கிற நண்பர்களே நீங்களே பார்ப்பீங்க. அப்படி காலையிலே போயிட்டு சிக்கனை வாங்கிட்டு வந்து மீல் ப்ரிப்பேர் பண்ணி ஃபஸ்ட்டு உணவை முடிச்சு விட்டோம் நண்பர்களே. அவனை முடிச்சு விட்டு நண்பனை போஸ்ட்டு ஒரு க்ரீன் டீ போட போயிட்டோம். டீயாக குச்சிட்ருக்கேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, அது ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருக்குது. அதனால தான் ஒரு 11:30 மணிக்காக கொஞ்சம் வெஜ்ஜி போட்டு ஒரு சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் ஒரு 3 மணிக்காக 2 சப்பாத்தியை போட்டு மத்தியான உணவு முடித்ததுக்கு அப்புறம் நண்பர்களே ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தா என்னன்னு கேட்குறீங்களா? அங்கே க்ரீன் கலர் ஷர்ட் போட்டு போகிறாரில்ல ஒரு செக்யூரிட்டி, டான்ஸ் ஆடிக்கிட்டே வைப்பாக வேலை பார்க்குறாங்க, லவ் பண்ணி வேலையை பார்க்குறாப்புல. நைட்டே 2 இட்லியோட என்னால் முடிச்சுக்கலாம் தான் பார்த்தேன். நாளைக்கு பார்ப்போம் நண்பர்களே. தூங்க போகிறேன். பாய், நீங்களும் போங்க.